மதுரையில் சிட்டிங் எம்பி சு வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுவதனால மதுரை மக்களவை தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த நிலையில தற்போதைய கள நிலவரம் அங்க என்னவா இருக்கு அப்படிங்கறத விரிவா யார் வெள்ள வாய்ப்பு பகுதியில நாம இப்போ விரிவா அலச போறோம். மதுரை மக்களவை தொகுதியில போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் யார்? திமுக கூட்டணியில சிபிஎம் கட்சி சார்பா சு வெங்கடேசன் மீண்டும் களம் காணவிருக்கிறாரு. அதிமுக சார்பா சரவணன், பாஜக சார்பா பேராசிரியர் ராம சீனிவாசன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா சத்யதேவி ஆகியோர் களத்துல நிக்கிறாங்க. 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் சு வெங்கடேசன் இங்கு வெற்றி பெற்றது எப்படி? சென்னைக்கு அடுத்ததா பெரிய நகரமா மதுரை தான் இருக்கு. குறிப்பா அரசியல் ரீதியாவுமே இது மிக முக்கிய வாய்ந்த நகரமா தான் பார்க்கப்படுது. திமுகவை பொறுத்தவரையிலுமே மதுரை அப்படிங்கிறது அவங்க கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கடந்த முறை இந்த தொகுதி திமுக கூட்டணியில சிபிஎம்க்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இடதுசாரிகளுக்கும் அங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. குறிப்பா இடதுசாரிகளோட முக்கியமான தலைவரான தங்கவேல், ராமமூர்த்தி, சங்கரையா இப்படி பல ஜாம்பவான்கள் மதுரை தொகுதியில போட்டியிட்டு எம்பியா ஆகியிருக்காங்க. எனவே திமுக மற்றும் சிபிஎம் கட்சியோட வாக்கு வங்கி சு வெங்கடேசனை இங்க மிக எளிதில் உள்ள வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து பாஜக எதிர்ப்பு அலை அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, 2024 ஆண்டு களம் சு வெங்கடேசனுக்கு எப்படி இருக்கு? சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் மீது அதிருப்தி நிலவுது. குறிப்பா பாஜகவை எதிர்த்து பல மேடைதோறும் அவர் பேசுறாரு. ஆனா மதுரை மக்களுக்கு அவர் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அப்படிங்கிற அதிருப்தி முன்வைக்கப்படுது. இதை எதிர்த்தரப்பினர் பயன்படுத்தி சு வெங்கடேசனுக்கு எதிரான வாதங்களை முன் வச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா அதிமுக வேட்பாளரான சரவணன் மதுரை தொகுதிக்கு சு வெங்கடேசன் எந்த திட்டத்தையுமே கொண்டு வரல அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. எனவே இது சு வெங்கடேசனுக்கு சற்றே பின்னடைவை ஏற்படுத்தலாம். அதிமுக வேட்பாளரான சரவணனை பொறுத்தவரையிலும் அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர் தான். கடந்த காலத்துல திருப்பரங்குன்றம் தொகுதியில, அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த நிலையில் 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பா அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கல. எனவே அவர் பாஜகவுக்கு போனாரு. அதன் பின் இறுதியா அதிமுகவில் வந்து சேர்ந்தாரு. இந்த நிலையில தான் மதுரை மக்களவை தொகுதியில போட்டியிட அவருக்கு அதிமுக தலைமை வாய்ப்பை வழங்கி இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரையிலும் இங்கு மதுரையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி பிளஸ் சரவணனோட தனித்த செல்வாக்கு அவங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்புறாங்க. தவிர பாஜகவுக்கும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. இதனால மதுரை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் சிபிஎம், அதிமுக, பாஜக என மும்முனை போட்டி தான் நிலவுது. அதிமுக நிலை என்ன? அதிமுக வேட்பாளரான சரவணனை ஆதரிச்சு முக்கியமான தலைவர்கள் இங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் கட்சி நிர்வாகிகள் இவருக்கு ஆதரவா பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அது தவிர கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தேமுதிக, எஸ்டிபிஐ ஆகிய கட்சி தலைவர்களும் இவருக்கு ஆதரவா தீவிரமான பிரச்சாரத்துல இறங்கி இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலரான பழனிசாமியும் நேரடியா மதுரையில இவருக்கு ஆதரவா பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வந்தாரு. இந்த தீவிரமான பிரச்சாரங்கள் அப்படிங்கறத தாண்டி அதிமுகவோட வாக்கு வங்கி இவங்களுக்கு பெரிதா உதவும் அப்படின்னு களத்துல நிக்கிறாங்க. தவிர சு வெங்கடேசன் தொகுதிக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சுதான் பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வர்றாங்க. பாஜகவோட நிலை என்னவாயிருக்கு? பாஜக வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கும் ராம சீனிவாசன் பாஜக மத்தியில கொண்டு வந்த திட்டங்களை முன் வச்சுதான் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. குறிப்பா நாங்க வெற்றி பெற்றா இது போன்ற பல திட்டங்களை நாங்க அமல்படுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு வராரு. தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி கிடைக்கும். அது தவிர அமித்ஷா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இவருக்கு ஆதரவா இங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் அந்த கட்சிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. தொகுதியில நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன? வேலைவாய்ப்பு மதுரையில மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. அதுக்கு சு வெங்கடேசன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது அதிருப்தியை தந்திருக்கு. அது தவிர மதுரை விமான நிலையத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்தாதது, மெட்ரோ பணிகள் மேற்கொள்ளாதது, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டமைப்புக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காதது, இப்படி மதுரையில பல பிரச்சனைகள் வந்துட்டு தீர்க்கப்படாம இருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இது சு வெங்கடேசனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம். சரி, திமுக கூட்டணி கட்சிகளோட வியூகம் இங்க என்னவா இருக்கு? சு வெங்கடேசனை ஆதரிச்சு பல தலைவர்கள் இங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் இவரை ஆதரிச்சு நேரடியா பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. தவிர திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களும் பொதுக்கூட்டத்துல சு வெங்கடேசனை ஆதரிச்சு பேசியும் இருக்காரு. தவிர திமுக அமைச்சரான மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர்
கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டும் வர்றாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு சு வெங்கடேசன் மீது குற்றச்சாட்டு இருந்த போதிலுமே திமுக அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த முறை இவர் 4 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சாரு. ஆனா இம்முறை களத்துல போட்டி சற்றே கடினமா இருப்பதனால அந்த வாக்குகளை மீண்டும் சு வெங்கடேசன் பெறுவாரா அப்படிங்கறதுல சந்தேகம் தான் ஏற்படுது. இருந்த போதிலுமே திமுக கூட்டணி கட்சிகள் இங்க தீவிரமா பணியாற்றிட்டு வர்றாங்க. மதுரை மக்களவை தொகுதியை பொறுத்த வரையிலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஎம், அதிமுக, பாஜக இடையே தான் கடுமையான போட்டி நிலவுது. இருந்த போதிலுமே திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான சு வெங்கடேசன் சற்றே இங்கு முன்னிலையில இருக்காரு. குறிப்பா திமுக மற்றும் சிபிஎம் கட்சியோட வாக்கு வங்கி இவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே அதிமுக வேட்பாளரான சரவணன் அவருக்கு டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. இருந்த போதிலும் தேர்தல் நெருங்கும் வேளையில இந்த நிலையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. எனவே பொறுத்திருந்து விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி பத்தின விரிவான அலசல்களை நாம வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு மதுரை மக்களவை தொகுதி பத்தி தான் பார்த்திருக்கோம். இன்னும் பிற தொகுதிகள் பத்தி அலசவிருக்கும். தொடர்ந்து இணைந்தீர்கள் ஹிந்து தமிழ் திசையோடு. நன்றி. நான் நிவேதா தனிமொழி.